ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆணி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆணி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களினுடைய நிலைமைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆணி மாதம் 5ஆம் தேதி மேச ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆணி மாதம் 21ஆம் தேதி கடக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மேச ராசி. ராசியிலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதம் 5ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் 5ஆம் தேதிக்கு பிறகு தன்னங்குடும்ப பாகிஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். பேச்சின் மூலமாக எதையும் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். தைரிய வீரிய ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இதுவரை எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் அகலும். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகளெல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. சிலருக்கு பணி மாறுதல், இட மாறுதல் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நேரம் வந்துவிட்டது. இளைய சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து சுக்கிர பகவான் இம்மாதம் 21ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை எல்லாம் மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராசிநாதன் இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அவர் பார்வையிடுவதால் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு.
கடன் தொகையிலே ஒரு சிறு தொகையாவது அசலில் வர வைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வருகின்றது. எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். பணி செய்யக்கூடிய இடத்தில் சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சிறு கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இந்த மாதம் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கப் போகின்றது. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் சனியினுடைய பார்வையும் பாக்கியஸ்தானத்திலே விழுவதாலும் தந்தையுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதும் அவருடன் இணைந்து இம்மாதம் 21ஆம் தேதி வரை சுக்கிர பகவானும் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மூத்த சகோதர சகோதரனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விரயஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றியை தரும். இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் ஊரிலே இருக்கின்ற விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.